பொறாம ஆவி, வன்கண்கள், துஷ்டத்தனங்கள், கெட்ட ஆவிகள் கிரி செய்யும். அது தெரியும், நம்மளுக்கே ஆவியில தெரியும். இந்த வட்டருங்கெல்லாம் கல் அடிக்கிறாங்களே, அந்த ஏரியாவில் சர்ச்சு கட்டாடுறா, சின்ன பசங்களை கூட சேர்றா சொல்லுவானுங்க. எல்லாருக்கும் சேர், கூட்டம் முடிஞ்சுதான் சாப்பாடு, அதுவும் முக்கியமான நாள்ல பிரியாணி. எமத்த சர்ச்சு கிராமத்துல மியூசிக் செட் எல்லாம் இருக்குதுரா. இப்படி பேச பேச அந்த பொறாமையின் ஆவி அவங்களையும் தாக்கம், பாதிக்கப்படுற நம்மளையும் கொஞ்சம் தாக்கம் லேசா, ஆனா ஒண்ணும் பண்ணாது. ஐயா, ஒரு ஏழை குடும்பத்துல பசுமாடு கண்குட்டி போச்சியா, முதல் பாலை காய்ச்சினா அது கடும்பா மாறும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அதை கட் பண்ணி ஒருத்தருக்கும் அந்த கிராமத்துல அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம்னு வாங்கி வச்சுக்கினாங்க. ஒரு அம்மா, கண்ணுக்குட்டி போச்சா? ஆமா ஆண்டி. இதான் முதல் பாலா? ஆமா ஆண்டி. அதான் கடைசி பால். பேசுறப்ப நல்லா தான் இருக்குது, அந்த எண்ணம் என்னன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு தெரியுமா அந்த பொம்பளை உள்ளத்துல. நான் சொல்லிட்டா, மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சு, 6 மாசத்துக்கு மேல பால் கறந்து 2 வேலையும் ஸ்டோர்ல ஊத்துனாங்கன்னா பணம் கிடைக்க போகுது, அவங்களும் பாலும் சோறுமா சாப்பிட போறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அவ ஏற்கனவே கையில பிடிக்க முடியாது, உன்னை என்ன பண்ண போறாளோ தெரியல, ஒன்னும் பண்ண மாட்டா, நீ பயப்படாத, பால் கறந்து. அவங்களுக்கு இன்னும் வேலை அதிகம், உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் கிடையாது. அந்த வாய் பாத்தீங்களா, நாவை காத்துக்கொள். நம்ம பேசுற நாவு கூர்மையானது, பாம்பின் விஷம் நாக்குக்கு கீழே இருக்குதான், அதெல்லாம் எடுத்து போடு. சிலர் சொல்லி இருக்கிறாங்க, பாத்துக்கிறீங்களா? நீ பாத்துக்கிறியாப்பனா? ஐயா, நான் பேசுறதுக்கு வாய் திறந்தாவே பெரிய சண்டை வந்துருத்தியா, அப்ப பேசாத பேசாத, 1 மாசம் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணு, அப்புறம் போய் பேசு, அப்புறம் போய் பேசுன்றேன். வார்த்தைக்கு வல்லமை இருக்கும். நீ பேசலான்னு பேசினாவே சண்டை வருதுன்னா, நீ பேசுறது சண்டை உண்டாக்குற வார்த்தை. எதுக்கு அது உனக்கு? எவ்வளவு துணிச்சல்! எல்லாம் நீட்டா போயின்னு இருக்கும் ப்ரோக்ராம், திடீர்னு உள்ள தூருவாங்க, தப்புன்னு எடுத்து விடுவாங்க பாருங்க 2 சென்டென்ஸ், எல்லாம் அதிரி போயிடுவாங்க. ஆமா, இவங்க எல்லாத்தையும் பேசுங்க. கூர்மையான ஜாக்கிரதை. பாத்தீங்களா, பொறாமை இருக்கவே கூடாதுயா. இருந்தா அதை எடுத்துடணும். கர்த்தர் அதற்கு பலம் தருவார். நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படி சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போறீங்க, நல்லா ஃப்ரிட்ஜ், ரேடியோ, நல்லா எல்இடி டிவி, சூப்பரா இருக்குது, சூப்பர், பிரைஸ் தலாட், ரொம்ப அப்படி சொல்லு. இன்னொருத்துக்கு இந்த டிவியா தேவையா அவனுக்கு? அவங்க கிட்ட பணம் இருந்துச்சு, வாங்கினாங்க. இவ்வளவு பெரிய டிவி என்னத்துக்குது? என்னத்துக்கு? அவங்க பாக்குறதுக்கு. ஏன் சின்ன டிவியில படம் வராதா? வரும். உங்ககிட்ட இல்ல சின்ன டிவி, அவங்க கிட்ட இருந்துச்சு, வாங்கிட்டாங்க, கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். என்ன இப்ப உனக்கு? நல்லா இருக்கணும்னு தானே மனித சுபாவம், அல்லது சொல்லுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். எவ்வளவு ஊருக்கு போயிட்டு வர ஊழியத்துகளுக்கெல்லாம் சூப்பர், வீடு ரொம்ப அழகா இருக்குது,